ஸ்டூடெண்ட்ஸ் பல பேருக்கு வந்து நைட் மேரா இருக்கிற இந்த எக்ஸாம்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் வெளியில இருந்து பார்க்க போறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் என்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 1605 அடியில வந்து சைனால வந்து சுய டைனசிட்டி கீழ தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த சுய டைனசிட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தி இம்பீரியல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படுச்சுங்க. இது எதுக்காக கண்டக்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பரர் ஆஃப் சுய டைனசிட்டி யாங் கீழ வந்து ஒர்க் பண்றதுக்காக அரசு அதிகாரிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து சொல்லப்படுதுங்க. அதுக்காக தான் வந்து இந்த இம்பீரியல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படுச்சுங்க. இது வந்து அப்படியே 1806ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா குவீன் கீழ வந்து ஒர்க் பண்றதுக்கான அரசு அதிகாரிகள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த எக்ஸாம் முறை தான் வந்து கையாண்டிருப்பாங்க. இது அப்படியே 1853ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற முறை வந்து வரப்பட்டுச்சுங்க. எப்போன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து நாமினேஷன்ஸ் முறையில வந்து சிவில் சர்வன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரத்து செஞ்சதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமா வந்து சிவில் சர்வன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பரவ ஆரம்பிச்சுங்க. சோ இதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.